பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 65வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அர்த்தசஷ்டா என்கிற அந்த ராஜாவினுடைய காலத்திலே இடிந்து போன ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாய் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பினார். ஆனால் அவர்களுக்கு நிறைய தேவை இருந்துச்சு. அப்போது அர்த்தசஷ்டா என்கிற அந்த ராஜாவினுடைய மனதில் ஆண்டவர் பேசி, வேதம் சொல்லுது, கஜானாவை அந்த மனுஷன் திறந்து அதிலிருந்து பொருட்களை தந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும்போது. அவங்களுடைய சொந்த அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த கஜானாவை திறந்து தேவனுடைய பிள்ளைகள் இடிந்து போன அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த மனுஷன் மூலமாக ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக எனக்காக அந்நிய நாட்டினுடைய கஜானாவை ஆண்டவர் திறக்க முடியுமானால் உங்களுக்காக எனக்காக பல இடங்களை ஆண்டவர் திறப்பார். நான் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரமாய் உங்களுக்காக இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்ட, அந்த ஊழியத்தை கட்ட, அந்த தொழிலை கட்ட, அந்த குடும்பத்தை கட்ட நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஒரு உதவியை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் அனுப்புவார். உங்களுக்காய் கஜானாக்கள் கண்டிப்பாக திறக்கும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு பிடித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் யூதாஸ் காரியோத் என்கிற ஒரு பெரிய துரோகியை ஆண்டவர் என்ன கூப்பிட்றாருன்னா, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்றாரு. சிநேகிதனே, எதுக்கு வந்திருக்கிற? என்னை காட்டி கொடுக்க தானே வந்திருக்கிற அப்படின்னு சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா தனக்கு தீமை செய்கிறவன் அப்படின்னு தெரியும். பொதுவாக சொல்லப்போனால் நம்ம பழக்கத்தின்படி ஆண்டவருக்கு எதிரி அவன். எதிரியாய் மாறின ஒரு மனுஷனை ஆண்டவர் சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்றைக்கு எந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சண்டை இல்லாமல் எதிரிகளை வெல்லுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் நினச்சிருந்தா அந்த மனுஷனை சண்டை போட்டிருக்கலாம், அந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சண்டையே இல்லாமல் அந்த எதிரியை ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் தீர்மானித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படி தான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் எதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம ஒரு சண்டை போட்டு தான் நம்ம பிரிஞ்சு வர்றோம். ஆனால் யாராவது ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்கு பக்கத்தில், சுற்றி இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல ஒருவேளை நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் அவங்க எதிரின்னு தெரிஞ்சிட்டா, அவங்க நமக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டா, உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு சண்டையை போட்டு அப்படி தான் நம்ம பிரிஞ்சு வருவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஞானமுள்ள தன்மைனா என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய எதிரியினிடத்துலையும் நம்ம பிரியும் போதோ வெளியே வரும்போதோ சண்டை இல்லாமல் நம்ம வந்துட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஞானம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, வாழ்நாள் முழுக்க சவுல் தாவீதை எதிரியாக தான் பார்த்தான். எதிரியாக அவனுக்கு பின்னாடியே சுற்றினான். அப்படின்னா எப்படியாவது உன்னை கொன்றுவேன்னு சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது சவுலை ஜெயிப்பதற்கு ஒரு நாளும் அவன் சண்டை போடவே இல்லை. எத்தனையோ பேர் சண்டை போட சொன்னாங்க, சண்டை போடுங்க, சண்டை போட்டு நீ நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, நான் சண்டை போட்டு அவனை நான் ஜெயிக்க மாட்டேன், நான் அமைதியாக இருந்து தான் நான் ஜெயிப்பேன். அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எதிராக இருக்கிறாங்களா, இவங்களை இன்றைக்கி போய் பிரச்சனை பண்ணணும், இவங்களை 4 வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி போட்டுறணும், அவங்கள ஏதோ ஒரு திட்டி தான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இந்த தாவீதை கடைசியில் சவுல் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ நிச்சயம் ராஜாவாவாய், நீ நிச்சயம் ராஜா, நீ இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கே, நான் இவ்வளோ உனக்கு எதிராக வந்ததுக்கு அப்புறம் கூட நீ என்னை ஜெயிக்கணும்னா எப்படியோ ஜெயிச்சிருக்கலாம் சண்டை போட்டு. ஆனால் சண்டை போட்டு என்னை ஜெயிக்கணும்னு நீ நினைக்கல,
நீ நிச்சயம் ராஜாவாவாய். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் சண்டை போட்டிருக்கலாம், நிறைய பேர் எதிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த எதிரிகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு நீங்கள் ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணாமல், சண்டை போடாமல் அமைதியாக வந்திருக்கலாம். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். நீங்கள் யாரிடத்துலலாம் அவங்க எதிரின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடும் நீங்கள் சமாதானமாக சண்டையே இல்லாமல் ஒதுங்குனீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இதற்கு பெரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு எத்தனை எதிரிகள் பெருகினாலும் வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஜெபிப்போம். எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா, எதிரின்னு தெரிஞ்சாலும் நான் சண்டை போடாமல் சமாதானமாக அந்த இடத்துலேருந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தாரும் என்று. நிச்சயமாக இது நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்த படிக்கு போவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் எதிராக வந்தாலும் இனி நான் சண்டை போட்டு நான் அந்த எதிரானவர்களை நான் முடிச்சு அனுப்ப மாட்டேன், நான் வாக்குவாதத்தில் போக மாட்டேன். எவ்வளவு எதிரிகள் எழுதினாலும் நான் சண்டையே இல்லாமல் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. எத்தனை எதிரிகள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்காங்க, சண்டைக்கு வா வா அப்படின்னு அழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க அவருடைய எதிரிகள் யாரையும் சண்டை போட்டுல, ஆண்டவரை சமாதானமாக ஜெயிக்கணும், அவங்களே ஆச்சரியப்படணும். இவ்வளவு நான் எதிராக வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சண்டை கூட போடலையே, அந்த அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தைரியத்தையும் தந்து வெற்றியாக நடத்துங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாகப்பா. நன்றி அப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் கூட இரும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.